to the world of Mark Antony Mohammed. Hey dudes, finally we reached very famous ஊசி கொண்டை கொல்லிமலை கொண்டாட வைக்கிறது பாதுகாப்பாக இருக்கும். ஸோ ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ தலைக்கு அந்த கவர் போட்டிருந்தேன்னா ஹெட் மாஸ்க்கு, அது இல்லாமல் இப்போ இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, ஸ்வெட் ஆகிறத நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நான் ஏன் கழட்டினேன்னா, இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்ததுன்ட்டு இதில் போட்டிருந்தேன். ஸோ அந்த மாஸ்க் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக மவுத் எல்லாமே கவர் ஆகும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இதுவாகாது. ஸோ வாகன சோதனை சாவடி. ஸோ கவுண்டரு டிக்கெட் எடுக்கணுமா நான் தெரில, கேட்கலாம். டிக்கெட் எதுவும் எடுக்க தேவையில்ல போல். ஸோ அப்படியே போகலான்னு நினைக்கிறேன். எஸ், அலோவ் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். ஸோ இது கொஞ்சம் டேஞ்சரஸ் நினைக்கிறேன். நிறையா குரங்குங்களாம் வந்துட்டு கிராஸ் ஆகுது. ஐயோப்பா, அது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஏறணும். அவாய்ட் பிளாஸ்டிக் பேக்ஸ். ஓகே, ஸோ பாருங்க, மழை பெஞ்சு வந்ததுக்கப்புறம் கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்ம க்ரீனிஷாக இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, ஃபாகும் இல்லை, மழையும் இல்லை. ஸோ ஆக்சுவலி நம்ம லாங்கில் இருந்து பார்க்கும்போது ஒரு 3 கோடு மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா? அந்த 3 கோடு தான் அங்கே அந்த கொண்டை ஊசி வளைவு. ஸோ நம்ம ரைடர்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில. டைம் பார்த்திங்கன்னா 11:17 ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம போய் அவங்கள பிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியே ஜாலியாக நம்ம ரைடை என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ நிறைய ரைடர்ஸ் வந்திருக்காங்க. நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன், நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஆப்போசிட்டில் வர்ற ரைடர்ஸ் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், சரி நம்மளை மாதிரி அவங்களும் இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு ரெஸ்பெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணேன், ஸோ கையை இந்த மாதிரி காமிச்சு பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர்கிட்ட காமிச்சிருப்பேன்னு வச்சுக்கிங்களேன். அதில் வந்துட்டு ஒரு 5-6 பேர் தாங்க திரும்பி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. மற்றவங்களாம் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லைங்க. ஒருவேளை பைக் வந்துட்டு, என் பைக் சின்ன பைக் இருக்கா அப்படின்றதுனால அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலையா என்னன்னு தெரில. பட் ஆனால் நான் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இப்படி கிராஸ் ஆகும்போது காட்டினா பரவாயில்ல, அவங்க அங்கேருந்து வரும்போதே நான் கை காட்டுறேன். பட் ஆனால் நிறைய பேர் அது வந்துட்டு அந்த சிம்பிள் இப்படி அவங்களும் காட்டுவாங்க நிறைய பேர். பட் ஆனால் அவங்க காட்டவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம காட்டாமலே இருந்திருக்கலாம். ஒரு வேளை சூப்பர் பைக் அவங்க வச்சுருக்கிறதுனால அப்படி இருந்திருக்கலாம். நம்ம நார்மல் பைக் வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் மலையில் நிறைய ஏறி இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ ஃபீல் தட் என்ஜின் சவுண்ட். ஃபியூல் போட்டாங்க, நான் கீழே போட்டேன். நீங்கள் அந்த வீடியோ வந்துட்டு முன்னாடி நான் கவர் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதனால் அது உங்களுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா கேமரா வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தேன். ஸோ இந்த இடத்துல கேமரா வச்சுருந்தேன்னா ஸோ இப்படி தான் கவர் ஆகிருக்கும். உங்களுக்கு ஃபியூல் போட்டது தெரியும். 700 rupees ஆல்ரெடி வண்டியில் ஃபியூல் இருந்துச்சு. பா ஸோ மேபி 600 6 தெரியலையே. நம்ம கோ ரைடர்ஸ்லாம் போயிருப்பாங்களோ.
மேபி அவங்க 30-40 கூட இருக்கலாம். ஏன்னா 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் போட்டிருக்காரு ஃபோட்டோ ஸ்டேட்டஸு. பட் எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. பட் ஆனால் அவங்க ஏறிப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் ஏறிட்டாங்க. எனிவே நல்லது. சரி, ஓகே, நம்ம போய் அவங்க பிடிப்போம். பட் அவங்களே எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ வந்தது இந்த மாதிரி ஒரு ரூட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தானே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? நல்லா இருக்குது இது. மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்துங்க, செம்மையாக இருக்குது. ஆனால் மழை பெஞ்சிருக்கு பாருங்கள். நேற்றும் எனக்கு தெரிஞ்சு நேற்று நைட்டு மழை பெஞ்சிருக்கணும். ஸோ ஏன்னா ரோடு ஈரம்னா அப்படியே தான் இருக்குது, காயவே இல்லை. இப்போ மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும். கருணை காட்டுவாங்களான்னு தெரியலையே. என்ன சவுண்டு வருது? ஃபோனில் மேப் நான் எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை போலங்க. எக்ஸிட் பண்ணாதனால ஒரு பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்தப்போ எங்கன்னா நம்ம தம்மம்பட்டி முள்ளுக்குறிச்சி அந்த வழியாக வந்தோம். ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பட் ஆனால் நான் இந்த 72 ஹேர்பின் பெண்ட் தான் கால்குலேட் பண்ணி வந்தேன். பட் ஆனால் அது வந்துட்டு நம்ம சென்னையிலேருந்து வந்ததுனால ரூட் வந்துட்டு அந்த சைடு காட்டுச்சு. ஸோ இதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது வேறு ரூட், இது வேறு ரூட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த டைம் வந்துட்டு 2-3 இடத்துல நின்று வந்துட்டு மேப் நான் செக் பண்ணேன். ஸோ கரெக்டான வேயில் தான் நம்ம போகிறோமா என்னன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அப்புறம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், நல்லா இருக்காது. ஏன்னா இந்த டைமும் ஃபஸ்ட் டைம் ஓகே, ஏதோ புதுசாக வந்தப்போன்னு ஓகே, இப்போ செகண்ட் டைமும் அதே போல் இருந்தால் எப்படி நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் நான் நின்று நிறைய இடத்துலையே மேப்பை ஃபுல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் வந்தேன். பா இருக்காங்கன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை மேலே ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல வியூ பாயிண்ட் வந்தால் கண்டிப்பாக நம்ம நிறுத்திடும். இந்த ரூம் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊட்டியில் ஒரு கல்லட்டி ரோடு இருக்குல்ல. ஸோ கல்லட்டி ரோடு இன்னும் செங்குத்தாக ஏறும் மலை. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் மோஸ்ட்லி எங்கள் 4 வீலர்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்லட்டி வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு ரோடு. இந்த ரோடு அப்படி இல்லை. இது வந்துட்டு இப்படி நார்மல் ஹேர்பின் தான். என்ன இதில் வந்துட்டு ஹேர்பின்ஸ் ரொம்ப அதிகம். பட் ஆனால் அதில் வந்துட்டு உங்களுக்கு இது இன்னும் ஹைட் ஏறும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏறும் உங்களுக்கு. அது அங்கே ஏறுது பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையே ஏறும், அவ்வளோ ஹைட்டாக ஏறும். ஸோ அது இன்னும் ரொம்ப டேஞ்சராக இருக்கும் உங்களுக்கு. வாடி கைஸ், இதுக்கு முன்னாடி யாராவது கொல்லிமலை வந்துட்டு பைக்கில் வந்திருக்கீங்களா? ஸோ வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை என்ன மாதிரி இந்த ரூட்டில் ஃபஸ்ட் டைம் கொல்லிமலை வரீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் கீழே அப்படியே மென்ஷன் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? கமெண்டில் போட்டுருங்க. ஸோ ரெட் கலர் ஹார்ட் போட்டிருக்க எல்லோரும் என்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன், ஓகேவா? சீட் பெல்ட்டை நீங்கள் ஓகே, சீட் பெல்ட்டா? சீட் மட்டும்தான் இருக்குது, பெல்ட் இல்லையே. ஸோ நம்ம அவங்களுக்கெல்லாம் தொந்தரவு வரக்கூடாது. நம்ம பாட்டு ஏறி போயிட்டே இருப்போம். ஏன்னா அவங்க காரு பார்த்து தான் ஏறணும். பட் நம்ம அப்படி இல்லை, நம்ம ஏறிடலாம், ஓகேவா? நம்ம எல்லாம் முடிச்சுட்டு சோளக்காடு போகணும். சோளக்காட்டில் தான் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து தம்மம்பட்டி, அது முள்ளுக்குறிச்சி தம்மம்பட்டி அந்த வழியாக இறங்கிடும். ஏன்னா அந்த வழியாக இறங்கினா தான் அது கொஞ்சம் கிட்ட உங்களுக்கு. இல்லைனா இது வந்துட்டு இன்னும் தூரம். வா என்ன சொல்கிறது, ரூட் பற்றி நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குங்க கண்டிப்பாக. இந்த மலையேற்றம்லாம் ரைடிங்கில் தூக்கம் வருது பார்த்தீங்களா? நைட்டு ஃபுல்லாக நான் தூங்குறேங்க, தூக்கமே வரல. ஆனால் இப்போ பாருங்கள், என்ஜாய் பண்ண வேண்டிய இடத்துல தூக்கம் வருது. என்னத்தை சொல்கிறது, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஏதாவது வியூ பாயிண்ட் வந்ததுன்னா வண்டியை நிறுத்தி எடுக்கலான்னு பார்த்தா வியூ பாயிண்ட் எதுவுமே இல்லையே.
ஸோ மேபி செகண்ட் கியர்லேயே ஏறுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா? பா மூங்கில்லாம் பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் பெரிய மழை வந்ததுன்னா சரிஞ்சிரும் போல மண். அந்த மூங்கில் தான் பிடிச்சி வச்சு, இல்லை மூங்கில் வந்துட்டு சல்லி வேறு, அது வந்துட்டு கீழே தான் ஆள். சூப்பராக இருக்குங்க ரூட்டு. பட் ஆனால் என்ன, ஈவினிங் போகும்போது மழை வந்ததுன்னா கண்டிப்பாக நான் இந்த ரூட்டில் தான் இறங்குவேன். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு எனக்கு மலையில் இந்த ரூட்டில் ஏறணும். பட் ஆனால் வெயில் அடிக்குதே இப்போது. நான் ஆக்சுவலி அதனால தான் வராமலே இருந்தேன். மழை பெய்யும் போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க டீமு. போயிட்டாங்க. சரி ஓகேவா, நம்ம சோலார் ரைடர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறீங்க? பா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா மூங்கில். பா எப்படி வளைக்கிறாங்க பாருங்க. அப்படி தான் வளைச்சி ஓட்டணும், வேறு வழி இல்லை இந்த ரூட்டில். ஸோ எத்தனாவது ஹேர்பின் பென்னு தெரில. சரி நான் வந்துட்டு ஒவ்வொரு ஹேர்பின்னும் வரும்போது நான் வந்துட்டு உங்களுக்கு நம்பர்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எத்தனை ஹேர்பின் பென்னு. தண்ணி தாகமாக இருக்குது. 16ங்க. பதினாறாவது ஹேர்பின் பெண்ட். பா ரூட் பார்த்தீங்களா, அடி தூள் மாஸாக இருக்குது. Seven 100 meters. பயங்கரங்க. ஓய்யோ எல்லாம் மூங்கில் பார்த்தீங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் மூங்கில் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது மூங்கில். ஸோ இதே மாதிரி ஏற்காடுலேயும் ஒரு சில இடத்துல மட்டும் மூங்கில், அவ்வளோ மூங்கில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எக்கச்சக்க மூங்கில் இருக்கும் அந்த இடத்துல மட்டும். ஸோ இங்கேயும் அதே போல தான் இருக்குது. நிறைய பேர் ஹாரன் தர மாட்டாங்க. வா லாரியில் வருதுப்பா. ஸோ ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு நமக்கு ஸோ இந்த மாதிரி மலை ஏறும்போது நமக்கு ஆப்போசிட்டில் வர்ற வண்டி, அதாவது ஆப்போசிட்டில் ரோடு வந்துட்டு நமக்கு கிளியராக தெரிஞ்சால் மட்டும் ஓவர்டேக் பண்ணுங்கள். மற்றபடி ஓவர்டேக் எடுக்காதீங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா கார்னரிங் எப்போ வேணாலும் வரணும். ஆப்போசிட்டில் வர்ற வண்டி ஸ்லோவாக வர மாட்டாங்க, மோஸ்ட்லி ஸ்பீடாக தான் வருவாங்க. ஸோ அவங்க லேனில் தான் அவங்க வருவாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் லைனில் தான் வரணும். ஓகேவா? இல்லைனா ரெண்டு பேருக்குமே டேஞ்சரஸ் தான். ஸோ உங்களாலேயே நீங்கள் வந்துட்டு
ஓவர்டேக் பண்ணும்போது ஆப்போசிட்டில் பிரேக் அடித்து நிறுத்த முடியாது, அவங்களும் நிறுத்த முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் ஓவர்டேக் வந்துட்டு கார்னரிங்கில் எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் ரோடு தெரியுது அப்படின்ற பட்சத்தில் இருங்க. அதுவும் கார்னர் இருந்தால் எடுக்கவே எடுக்காதீங்க. கார்னர் இருந்தால் ஓவர்டேக்கிங்காக மறந்துடுங்க. இல்லை எனக்கு ரோடு ஃபுல்லாக தெரியுது, ஆப்போசிட்டில் நல்லா போயிட முடியும்னா போங்க. இல்லை கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ இதை பாருங்க. ஸோ பழம்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம வேறு லெவலில் இருக்குது 38 அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் வந்துச்சு, சூப்பர் பிளேஸு. ஸோ நான் அங்கே ரெக்கார்ட் போட்டிருந்தேன். ஆக்சுவலி என்னென்னா ரெக்கார்ட் ஆகவே இல்லை. ஸோ நானும் பார்க்கவே இல்லை, நான் பாட்டுக்கு ஏறி வந்துட்டேன். ஸோ இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது தலைவர் ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்காரு. ஓகே, பார்த்துக்கலாம். மேலே ஏற பார்த்தீங்களா பாசி இருக்குது அப்படின்னா மழை அதிகமாக பெய்யுதுன்னு அர்த்தம். அதாவது ஈரப்பதம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் இந்த செடிலாம் வந்துட்டு ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வளரும். செம்மேடு. ஸோ நம்ம ஆகாய கங்கை ஃபால்ஸ் சொன்னால் ஸ்கிப் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு அவங்க போட்டோம், நம்ம வந்துட்டு வரலன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? நம்ம இதுக்கு போயிட்டு அப்படியே கிளம்பலாம். மாசிலா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே கிளம்பிடும் நம்ம. ஏன்னா ஆகாயங்க ஆல்ரெடி நம்ம போயாச்சு, போயிட்டு வந்தோம். இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ மறுபடியும் அங்கே போக தேவையில்ல. நம்ம அருவியும் போயிட்டோம். பட் ஆனால் அங்கே என்னென்னா தண்ணி இல்லை. அப்போது அந்த டைமில் தண்ணி இல்லை. ஸோ அதனால் அங்கேயே வேண்டாம்னு நினைக்கிறேன். சும்மா போகும்போது வேணால் விசிட் வேணால் பண்ணிட்டு போகலாம். ஆனால் பக்கத்தில் இருந்தால் ஓகே, தூரமாக இருந்ததுன்னா வேண்டாம். தூரம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம்ல. ஸோ நமக்கு தெரியும் தூரம் தானே. சோலோ ரைட்ஸில் வீடியோஸ் எடுக்கலாம். ஒரு ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க் தெரியுமா? நம்ம மங்கி மேன் இருக்காங்கல்ல, அவங்க எப்போ வருவாங்க, எப்போ வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால் அந்த ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க் நம்ம எடுக்க வேண்டாம். என்ன சொல்கிறீங்க? கரெக்ட் தானே? ஸோ நம்ம மாசிலா வாட்டர் ஃபால்ஸ் தான் போகல. ஸோ நம்ம அது வேணால் போயிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். ஓகேவா? இல்லைன்னா லேட் ஆகிடும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சோளக்காடு 7 கிலோமீட்டரா? guys, so 60th ஹேர்பின் பெண்டு இங்கே இருக்கிறோம். ஸோ இன்னும் 12 தான்.
வந்திருக்கேங்க, இந்த இடம் நான் வந்திருக்கேன். ஐயோ, ஸோ இந்த வழி தானே அது. ஸோ நான் இங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனேன். இங்கே நின்று அந்த மலையில் பார்க்கும்போது அந்த மலையில் வந்துட்டு க்ளவுட்ஸ் டச் ஆச்சு. ஸோ அந்த க்ளவுட்ஸ் பார்க்குறதுக்காக தான் நான் இப்படியே இறங்கி போகும்போது அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே மூவ் ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்திருக்கோம் இந்த இடம், இதுக்கு இந்தாண்ட நான் வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி தான் போனதில்லை, இதுக்கு இந்தாண்ட போயிருக்கேன் நான். ஓகேவா? ஓ சூப்பர்ல, எத்தனை தடவை பார்த்தாலும். ஒருத்தர் தாங்க கை காட்டினாரு, வாய்களா. இட்ஸ் ஓகே, நம்ம வேலை செய்வோம், அவ்வளோதான். நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம் அவ்வளோதான். வா, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. நான் இதை தாங்க எதிர்பார்த்தேன், மழை வரணும்னு. நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக தான் கடவுள் செய்வார்னு நினச்சேன், அதே மாதிரியே பண்ணிட்டாரு பாருங்க. நான் மழை கேட்டேன், வெயில் கொடுத்துட்டாரு. ஈவினிங் அது எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஈவினிங் கண்டிப்பாக வா, ஃப்ரோசான் மாதிரி இருக்குங்க, சில்லுன்னு இருக்குது.